Hi friends, எல்லாரும் சோமிக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அதன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முதல் எமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, எமது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நேரடி வகுப்புகள் எமது பற்றி பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆன்லைன் கிளாஸ் செகண்ட் பேட்ச் இன்ஷால்லா மிக விரைவில் உங்களுக்கு நடக்கிறது. ஓகே, இன்றைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஒரு சூப்பரான டாப்பிக்கை பற்றி போவோம். அது என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த ப்ரீபொசிஷனை வச்சு ஏமிஸாவை வச்சும் பேசி பார்ப்போம். இன்றைக்கு சரியா ப்ரீபொசிஷனை வச்சு ஏமிஸாவை வச்சு நம்ம பயன்படுத்த போகிறோம். கொஞ்சம் கவனிங்க. ப்ரீபொசிஷன் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நான் ஒரு சில ப்ரீபொசிஷனை எழுதிக்கிறேன். கவனிங்க. அப்போ இன், ஆன், எட், நியர், பிட்வீன், இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட், அமாங் என்று சொல்லி ஒரு சில ப்ரீபொசிஷனை நான் எழுதிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த ப்ரீபொசிஷனை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணி காட்டுறேன். எதை வச்சுன்னா ஏமிஸாவை. இந்த ஏம், எஸ், ஆர் இந்த மூணையும் வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறேன். நல்லா காணிச்சுக்கொடுங்க. ஏம் அப்படின்னு சொன்னால் ஏம் இஸ் ஆ என்ற பொருள் அப்படின்னு சொன்னால் இருக்கின்றன, இருக்கிறது என்ற பொருளை தரும். அதாவது ஏம் இஸ் ஆ இரு என்ற பொருளை தான் கூடுதலாக தரப்படுறாங்க. நல்லா கொண்டுங்க. இவங்க ஆ யாருக்கு வருவாங்கன்னா யூ, வி, தே, அடுத்த ஃப்ளூரல் நேம். ஃப்ளூரல் நேம்னா பன்மை பேர். இஸ் யாருக்கு வருவாங்கன்னா ஹீக்கு, சீக்கு, ஈட்டுக்கு, அடுத்த சிங்குலர் நேமுக்கு என்ன வருவார்? இஸ் வருவார். ஏம் யாருக்கு வருவான்னா ஐக்கு மட்டும்தான் ஏம் வருவார். நல்லா கொஞ்சம் ஆ எதுக்கு வருவார்னு சொன்னா யூக்கு, அதாவது நான் இன்றைக்கு பேச போகிற டாபிக்கை நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. என்ன விஷயம் சொன்னா, இந்த ப்ரீபொசிஷனை வச்சு இந்த ஏமிஸா வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணி பாடுறேன். முதல் ஏமிஸா எங்க பயன்படுத்துற என்ற விஷயம் நமக்கு தெரியணும். ஏன் ஆ எங்க பயன்படுத்துவோம்? யூக்கு வரும், விக்கு வரும், தேக்கு, அடுத்த பன்மை பேருக்கு வருவார். இஸ் எங்க வரும்? ஹீக்கு வருவார், சீக்கு வருவார், இட்டுக்கு, அடுத்த சிங்குலர் நேம் ஒருமை பேருக்கு வருவார். அந்த ஏம் எதுக்கு வருவார்னா ஐக்கு மட்டும்தான் வருவார். ஈஸியா இருக்கு அப்படியே? நல்லா குறைச்சிக்கணுங்க. இப்ப நான் ஒன்றை வச்சு நான் உங்களுக்கு எழுப்புறேன் பாருங்க. ஆயாம், ஆயாம் என்ன? நான் இருக்கிறேன். நல்லா கொண்டீங்க. ஹீ இஸ், ஹீ இஸ் அவன், அவன் இருக்கிறான். சி இஸ், சி இஸ் அவள் இருக்கிறாள். இட் இஸ், இட் இஸ் அது இருக்கிறது. அடுத்தது காமில் இஸ், காமில் இஸ், காமில் காமில் இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆயாம், ஆயாம் என்றால் நான் இருக்கிறேன். ஹீ இஸ் அவன் இருக்கிறான். சி இஸ் அவள் இருக்கிறாள். இட் இஸ் அது இருக்கிறது. காமில் இஸ் காமில் இருக்கிறான். அடுத்த பாருங்க. அப்போ அடுத்தது யூ ஆர். நல்லா கவனிச்சுக்கோங்க. யூ ஆர் நீ இருக்கிறாய் அல்லது நீங்கள் இருக்கின்றீர்கள். அடுத்தது வி ஆர், வி ஆண்டா நாங்கள் இருக்கின்றோம். அடுத்தது தேயா, தேயான்ஸ்னா அவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்தது மை பேரண்ட்ஸ், மை பேரண்ட்ஸ் என்பது என்ன? பன்மை தானே. மை பேரண்ட்ஸ் என்பது பன்மை, பெற்றோர்கள். அப்ப மை பேரண்ட்ஸ் ஆர், மை பேரண்ட்ஸ் ஆண்டா என்னுடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். ஈஸியா இருக்கா? அப்ப பாருங்க, ஐ ஆம் ஐக்கு தான் வரும். ஐ ஆம் நான் இருக்கிறேன். ஹீ இஸ் அவன் இருக்கிறான். சி இஸ் அவள் இருக்கிறாள். இட் இஸ் அது இருக்கிறது. காமில் இஸ், காமில் என்பது ஒருமை பெயர். ஒருமை பெயர் வந்தால் இஸ் வருவார். காமில் இருக்கிறான். யூ ஆர் நீ இருக்கிறாய் அல்லது நீங்கள் இருக்கின்றீர்கள். வி ஆர் நாங்கள் இருக்கின்றோம். தேயா அவர்கள் இருக்கின்றார்கள். மை பேரண்ட்ஸா என்னுடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். இப்போ பார்ப்போம். இன் என்று சொன்னா நல்லா குறைச்சுக்கோங்க. இன் என்ன கருத்து? இன் எங்க வருவார்னு சொன்னா உள்ளே. என்ன கருத்து தருவார்? உள்ளே என்ற கருத்தை தருவார். உள்ளே என்ற கருத்தை தருவார். அடுத்தது இல் என்ற கருத்தையும் தருவார். இன்னிற பொருள் என்னன்னு சொன்னா உள்ளே என்ற கருத்தையும் தரும். இன் இல் என்ற கருத்தை தெரியும். இப்ப பாருங்க, ஐ ஆம் இன் என்றா நான் இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? உள்ளுக்கு இருக்கிறேன். ஐ ஆம் இன் நான் உள்ள இருக்கிறேன். எங்க உள்ளுக்கு இருக்கேன்? ஐ ஆம் இன் த ரூம். I am in the room. நான் அந்த ரூமுக்குள்ள இருக்கேன். அந்த ரூம், ரூம் ஒரு பேச்சொல். ஒரு பேச்சொல் நீங்க சுட்டி காட்டுறதுக்கு இது எப்ப பேசுறோம்? The room சொன்னா அந்த ரூம். நான் அந்த ரூமுக்குள்ள இருக்கிறேன். I am in the room. நான் அந்த ரூமுக்குள்ள இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க அப்போ, நான் அந்த ஹோட்டலுக்குள்ள இருக்கிறேன் அப்படி சொல்ல. I am in the hotel. நான் பாடசாலைக்குள்ள இருக்கிறேன் அப்படி சொல்ல. I am in the school. நான் ஆபீஸ்க்குள்ள இருக்கிறேன். I am in the office.
நான் வந்து கிரவுண்டுக்குள்ள இருக்கிறேன். I am in the ground. ஈஸியா இருக்கு அப்படியே. ஓகே. He is அவன் இருக்கிறான். அவன் பாருங்க he is in அவன் உள்ளே இருக்கிறான். She is in அவள் உள்ளே இருக்கிறாள். It is in அது உள்ளுக்கு இருக்கிறது. Kamil is in காமில் உள்ளுக்கு இருக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பாப்போம் he is in அவன் உள்ளே இருக்கிறான். எங்க உள்ளே இருக்கான்? He is in the park. He is in the park. பாருங்க he is in the park. அவன் அந்த பார்க்குள்ள இருக்கிறான். He is the park. He is in the park. அவன் அந்த பார்க்குள்ள இருக்கிறான். He is in the park. அவன் அந்த பார்க்குள்ள இருக்கிறான். She is in அவள் உள்ளே இருக்கிறாள். அவள் எங்க உள்ளுக்கு இருக்கிறாள்? She is in the garden. She is in the garden. She is in the garden. அவள் அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிறாள். She is in the garden. அவள் அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிறாள். It is அது இருக்கு எங்க இருக்கு? It is in the net. Net என்ன கூடு. Net என்ன கூடு. Net என்ன கூடு பாருங்க. It is in the net. அது அந்த கூட்டுக்குள்ள இருக்கு. It is in the net. அது அந்த கூட்டுக்குள்ள இருக்கு. Kamil is in. Kamil இருக்கா? எங்க இருக்கா? Kamil is in his room. Kamil is in his room. Kamil அவனுடைய ரூமுக்குள்ள இருக்கிறான். Kamil is in his room. Kamil is in his room. Kamil அவனுடைய ரூமுக்குள்ள இருக்கிறான். ஈஸியா இருக்கா புள்ளே? அடுத்து பாருங்க you are in நீங்க உள்ளுக்கு இருக்கிறீங்க. எங்க உள்ளுக்கு இருக்கீங்க? நீங்க இருக்கிறீங்க. நீ இருக்க உள்ளுக்கு. எந்த உள்ளுக்கு இருக்கீங்க? You are in the temple. You are in the temple. நீ டெம்பிளுக்குள்ள இருக்கிறாய். You are in the temple. நீ அந்த டெம்பிளுக்குள்ள இருக்கிறாய். We are நாங்க இருக்கிறோம். We are in நாங்க உள்ள இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? We are in the jail. We are in the jail. நாங்க சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறோம். We are in the jail. நாங்க அந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறோம். We are in the jail. சரியா? இந்த behind the jail நாங்க அந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறோம். they are in அவர்கள் இருக்கிறாங்க. எங்க இருக்காங்க? in the school. they are in the school. அவர்கள் அந்த பாடசாலைக்குள்ள இருக்கிறார்கள். they are in the school. அவர்கள் அந்த பாடசாலைக்குள்ள இருக்கிறார்கள். my parents are in the kitchen. My parents are in the kitchen. என்னுடைய பெற்றோர்கள் கிச்சனுக்குள்ள இருக்கிறாங்க. Where's your parents? My parents are in the kitchen. எங்க உங்களுடைய பெற்றோர்கள்? என்னுடைய பெற்றோர்கள் கிச்சனுக்குள்ள இருக்கிறாங்க. ஈஸியா இருக்கா புள்ளியே? அப்ப லேசான விஷயத்தை பாருங்க. அப்போ என்னன்னு சொன்னா உள்ளுக்கு அல்லது இல்லைன்ற கருத்தை தரும். இந்த ஏமிஸா வச்சு இந்த வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணு பார்க்கணும். ஓகே ஈஸியா இருக்கா? அப்போ நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி அப்படியே ஓகே. இப்போ பாருங்க இப்போ இதை வச்சு நம்ம பார்த்தோம். ஓகே அடுத்தது வந்து நான் ஒன்றை வச்சு பார்க்குறேன். ஒன்று மேலே மேல அல்லது மீது. மீதுன்னு சொன்னா ஒரு பொருளுக்கு மேல அல்லது ஒரு பொருளுக்கு மீது. அதாவது ஒரு பொருள் ஒன்று மீது இருக்கிறது ஆனா டச்சில் இருக்கிறது. பாருங்க இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பால். இந்த பாலுக்கும் இந்த பாக்ஸுக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸே இல்லை, ஒரு இடைவெளியே இல்லை. அந்த பால் அந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி மேலே இருக்கு? அந்த பால் அந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கு. ஆனா அந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கிற பாலுக்கும் பாக்ஸுக்கும் இடையில எந்த டிஸ்டன்ஸும் இல்லை, எந்த இடைவெளியும் இல்லை, எந்த ஸ்பேஸும் இல்லைன்னு சொன்னா அங்க நீங்க பயன்படுத்துறது ஒன். ஈஸியா இருக்கா? இப்படியான விஷயத்துக்கு தான் ஒன் பயன்படுத்தணும். விலங்குல புள்ளி ஒன்னுண்டா மேலே அதில் மீது. இப்ப பாருங்க I am நான் இருக்கிறேன். எங்க இருக்கேன்? I am on the chair. I am on the chair. I am on the chair. I am on the chair என்றா நான் அந்த கதிரை மீது இருக்கின்றேன். I am on the chair. நான் அந்த கதிரையில இருக்கிறேன் அல்ல நான் கதிரை மீது இருக்கிறேன். I am on the chair. நான் அந்த கதிரையில இருக்கிறேன். அந்த கதிரைக்கு he is அவன் இருக்கிறான். he is on அவன் எங்க இருக்கிறான்? எதுக்கு போறீங்க? he is on the table.
அவன் அந்த மேசைக்கு மேலே இருக்கிறான். he is on the table. அவன் அந்த மேசைக்கு மேலே இருக்கிறான். she is on the floor. he is on the floor. floorனா தரை, திண்ணைக்கு தான் சொல்ற, திண்ணை இந்த தரைக்கு தான் சொல்ற, floorனு சொல்ற. பாருங்க, she is in the floor. அவள் அந்த தரைக்கு மேலே இருக்கிறாள். she is on the floor. அவள் அந்த தரைக்கு மேலே இருக்கின்றாள். விஷயம் விளங்குதா இல்லையே? is விளங்குதா? இப்போ பாருங்க, we are, நாங்க இருக்கிறோம் எங்க? we are on the roof. on the roof. roofனா கூரை. roofனா கூரை. அப்ப நான் அந்த கூரைக்கு மேலே இருக்கிறேன். கூரைக்கு மேலே பறந்து நீங்க இயலாது. கூரையில டச்சில் தானே இருக்கிறேன். கூரைக்கு மேலே அதான் சொல்றேன். we are on the roof. where are you? நீங்க எங்க இருக்கீங்க? we are on the roof. where are you? we are on the roof. நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க அந்த ரூஃப்க்கு மேலே இருக்கிறோம், கூரைக்கு மேலே இருக்கிறோம். ஈஸியா இருக்கா பிள்ளைகள்? ஈஸியா இருக்க பிள்ளைகள் ஒன்றா வச்சு பயன்படுத்துறது. ஓகே, அடுத்து பார்ப்போம். at. நல்லா கவனிச்சுங்க. at அப்படின்னு சொன்னா நிறைய இடத்துல at பயன்படுத்துற ஒரு ஸ்பெசிஃபிக்கா, ஒரு குறிப்பா ஒரு விடயத்தை சுட்டி காட்டுறதுக்கு at பயன்படும். ஆனா இங்க நம்ம எட்டுக்கு அருகில் என்ற கருத்தை வச்சுட்டு நம்ம இங்க பார்க்க போறோம். அருகில், அருகில் இருந்தா மிக க்ளோஸா இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கணுங்க. இந்த ஒயிட் போர்டுக்கும் எனக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் உண்டு. இங்க பாருங்க, ஒரு இடைவெளி ஒன்று இருக்கு, ஒரு ஸ்பெசிஃபிக். இப்படி வந்தா நியர் என்ற சொல்ல பயன்படுத்துங்க. இந்த ஒயிட் போர்டு கிட்ட நான் இருக்கிறேன், நல்ல நெருக்கமா இருக்கிறேன்னு சொன்னா நீங்க எட்ட பயன்படுத்துங்க. இங்க பாருங்க, ஒரு இடைவெளி இல்லை. பாருங்க, ஒயிட் போர்டுக்கு எனக்கு முன்னாடி எவ்வளவு இடைவெளி இல்லை. ஏன்? நான் மிக நெருக்கமா இருக்கிறேன். அப்படின்னா எட்ட பயன்படுத்துங்க. விஷயம் பண்ணுங்க. I am, நான் இருக்கிறேன். at you, at the, sorry, at the door. இப்ப பாருங்க, நானே I am at the door. நான் அந்த கதவாடியில் இருக்கிறேன். நான் கதவு விட்டு இருக்கிறேன், கதவு கிட்ட மிக நெருக்கமா கதவு கிட்ட இருக்கிறேன். he is at the car. he is at the car. அவன் அந்த கார் கிட்ட இருக்கிறான். எங்கே அவன் இருக்கிறான்? where is he? அவன் வந்து he is at the car. அவன் அந்த கார் கிட்ட இருக்கிறான். she is at the tree. அவள் எங்க? she is at the tree. அவள் அந்த மரத்து கிட்ட இருக்கிறாள். she is at the tree. அவள் அந்த மரத்து கிட்ட இருக்கிறாள். we are at the boxes. we are at the boxes. we are at the boxes. boxes னா என்ன? பெட்டிகள். நாங்க அந்த பெட்டி கிட்ட இருக்கிறோம். நாங்க எங்க இருக்கிறோம்? we are at the boxes. நாங்க அந்த பெட்டி கிட்ட இருக்கிறோம். ஈஸியா இருக்கா புள்ளியே? ஈஸியா இருக்கா உங்களுக்கு? ஓகே, அடுத்து இன்னொன்று சொல்லிட்டு நான் மீதி வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு செய்கிறேன். ஏன்னா என் உடம்பு சுகம் இல்லாத காரணத்தினால இது முழுசாக வந்து செய்யலாமிக்கிறது. உங்களுக்கு இன்னொரு ப்ரீபொசிஷனை விளங்கப்படுத்திட்டு அடுத்த வீடியோவில் இதில் மீதி ப்ரீபொசிஷனை நான் விளங்கப்படுத்தணும். ஓகே, அடுத்த கொஞ்சம் கவனிச்சுக்கணுங்கப்பா. நம்ம பார்க்க போகிறோம் நியர். நான் இப்பதான் சொல்லி தந்தேன். நியர்னா அருகில், அருகில் அதே பக்கத்தில். எங்க அருகில்? ஒரு பொருளுக்கு பக்கத்தில் நிற்கும். இங்க பாருங்க, இந்த ஒயிட் போர்டுக்கு பக்கத்துல இந்த ஆசிரியர் நிற்கிறார், இந்த நண்பன் நிற்கிறான். இங்க பாருங்க, இந்த ஒயிட் போர்டுக்கும் எனக்கு இடையில ஒரு இடைவெளி ஒன்று இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப நான் ஒயிட் போர்டு எங்க நிற்கிறேன்? ஒயிட் போர்டு பக்கத்தில் இருக்கிறேன், ஆனா மிக நெருக்கமா இல்லை, ஆனா பக்கத்தில் இருக்கிறேன். அப்படின்னா நீ யூஸ் பண்ணணும். நீங்க யூஸ் பண்ணுங்க. விளக்குதா? மிக நெருக்கமா நான் இருந்தா எட்டை யூஸ் பண்ணுங்க. நான் பக்கத்துல தான், எனக்கு பக்கத்துல நிக்கிறேன்னு சொன்னா நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்ப பாருங்க, I am, நான் இருக்கிறேன். எங்க இருக்கேன்? I am near the door. I am near the door. நான் அந்த கதவுக்கு பக்கத்துல இருக்கிறேன், பட் க்ளோஸா இல்ல. கதவுக்கு க்ளோஸா இல்ல. விஷயம் விளங்குது அப்படியே? அந்த கதவு க்ளோஸா இல்ல, கதவுக்கு பக்கத்துல இருக்கேன். I am near the door. அடுத்து பாருங்க, he is near. near அருகில். he is near you. he is near you. அவன் உனக்கு அருகில் இருக்கிறான், உனக்கு பக்கத்தில் இருக்கிறான். he is near you. அவன் உனக்கு பக்கத்தில் இருக்கிறான். he is near you. அவன் உனக்கு பக்கத்தில் இருக்கிறான். அடுத்து she is near the school. பாருங்க, she is near the school. அவள் அந்த பாடசாலை பக்கத்தில் இருக்கிறாள். என்ன? பாடசாலை அண்டிய ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்க, அப்பதான் அர்த்தம். she is near the school. அவள் அந்த பாடசாலைக்கு பக்கத்தில் இருக்கிறாள். அடுத்து பாருங்க, they are, they வந்து அவர்,
they are near the children. they are near the children. அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. they are near the children. அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு பக்கத்தில் இருக்காங்க. they are near the children. அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கிட்ட நான் இப்போ நான் படிப்பிச்ச விஷயம் 100% என் விளங்கிக்கும் சொல்லி நான் நம்புகின்றேன். ஓகே, உங்களுக்கிட்ட 3 வினாக்கள் நான் சொல்லுகின்றேன். ஒன்று, முதலாவது, நான் அந்த பூந்தோட்டத்தில் இருக்கின்றேன். முதலாவது கேள்வி, நான் அந்த பூந்தோட்டத்தில் இருக்கிறேன் எப்படி சொல்லலாம்? அதுக்கான ஆன்சரை நீங்க எழுதி கமெண்ட் பண்ணுங்க. இரண்டாவது கேள்வி நான் அந்த அயன் டேபிளுக்கு மேலே இருக்கிறேன். நான் அந்த அயன் டேபிளுக்கு மேலே இருக்கிறேன். அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. மூணாவது, நான் உனக்கு பக்கத்தில் இருக்கிறேன். அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நாலாவது நான் அந்த கபட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். நான் அந்த கபட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். இந்த 4 கேள்விக்கும் ஆன்சர் பண்ணி கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் உங்களுடைய மோட்டிவேட் தான் எங்களோட இந்த வீடியோவை தொடர்ச்சி செய்வதற்கு பெரிய உதவி வைக்கும். ஓகே, மற்றும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெற்று செல்ல உங்கள் ஆசை உங்கள் நண்பர் முர்ஷாத். ஓகே, பாய்.